2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி காலை பொழுதை அவ்வளவு எளிதில் யாராலும் மறக்க முடியாது. துயரச் செய்தியுடன் தான் பெரும்பாலானோர் கண் விழித்திருப்போம். ஆசியாவின் பெரும் பகுதியை தாக்கி 2,26,000க்கும் அதிகமான மக்களை பலிகொண்ட சுனாமி தாக்கிய நாள் அது. சுனாமி தாக்கி 16 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அதன் தாக்கமும் அது ஏற்படுத்திய தீரா வலியும் இன்னும் மக்களை விட்டு போகவில்லை என்பதே நிதர்சனம். சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஒரே நாளில் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தெருவுக்கு வந்தனர். சுனாமி இழுத்துக் கொண்டு போன 50,000 பேரின் கதி என்னவென்று இதுவரை தெரியவில்லை. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் 9.15 ரெக்டர் அளவுக்கு ஏற்பட்டது அந்த நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் பதியத் தொடங்கிய பிறகு ஏற்பட்ட இரண்டாவது பயங்கரமான நிலநடுக்கம் இது. இதனால் கடலில் சுமார் 17.4 மீட்டர் உயரத்திற்கு பேரலை எழுந்தது. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் அமைந்துள்ள இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து உள்ளிட்ட 14 நாடுகளை பேரலைகள் தாக்கின. இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது இந்தோனேஷியாதான். இந்தோனேஷியாவில் மட்டும் சுமார் 1,66,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். மேலும் சுனாமி பேரலை சுமார் 5,000 கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து தொலைதூரத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கென்யா, சொமாலியா, டான்சானியா நாடுகளையும் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு 2 மணி நேரத்திற்கு பிறகு இந்தியாவை தாக்கியது சுனாமி. இந்தியாவில் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடுதான். சுனாமி தாக்குதலால் இந்தியாவில் மட்டும் 18,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் மட்டும் 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடல் அலைகள் என்றாலே எப்போதும் மனதுள் ஒருவித கொண்டாட்டம் வந்துவிடும். ஓடி விளையாடி கால் நடைத்த கடல் அலைகள் மனதுக்குள் தீரா துயரத்தை வழங்கும் என்று மக்கள் அறிந்து கொண்ட நாள் அது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடற்கரையில் பல லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அதிகாலை வேளையில் கடற்கரையில் நடைபயிற்சிக்கு சென்றவர்கள், தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள், கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள், கிறிஸ்துமஸ் முடிந்து கொண்டாட்டத்தில் இருந்தவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கானோரை அப்படியே வாரி சுருட்டிச் சென்றது சுனாமி. சுனாமி குறித்து முறையான எச்சரிக்கை விடப்படாததால் பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்ளக் கூட கால அவகாசம் கிடைக்காமல் மாண்டு போன நாள் அது. சுனாமி பாதிப்பு ஏற்பட்டு 16 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் மக்கள் மனதில் அது ஏற்படுத்திய வடு இன்னும் மறையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.